அப்புறம் அந்த அம்மாவும் கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க, பாருங்கள் 2 பேருக்கும் மனசே ஒத்து வரல போல இருக்குது, நீங்கள் பெரியவங்க போய் அங்கே இருந்து கூட இருந்து உங்கள் பொண்ணுக்கு கொஞ்சம் புத்தி சொல்லுங்கள், என் பையன் தப்புனாலும் நீங்கள் அவனை கரெக்ட் பண்ணுங்கள், 2 பேரும் சேர்ந்துருக்கணும், நமக்கு அவ்வளோதானே அப்படின்னு மாப்பிள்ளையோட அம்மா சொல்ல. அந்த அம்மா இங்கே வந்து பார்த்தது பையன் இழிச்சு வாயேன், ரொம்ப பயந்து சுபாவம்னு தெரிஞ்சுக்கிச்சு. அவ்வளோதான், வெகு ஆனந்தம். அவளை திட்ட விட்டு, அதாவது கிள்ளி விட்டு அப்புறம் தொட்டிலாட்டுறது. கத்தாதடி, எதுக்கு கத்துற மாப்பிள்ளை, ஏன் இந்த கெட்ட வார்த்தைலாம் பேசுகிற அப்படின்னு. எந்த நல்ல காரியமோ என்னவோ அந்த பையன் என்ன பண்ணுறான், கொஞ்ச நாள் கழித்து சிலதெல்லாம் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். இவனை என்னென்ன கெட்ட வார்த்தையில் திட்டுறா, அவங்க அப்பா அம்மாவை எப்படி திட்டுறாங்க. இதுக்கு நடுவில் அவங்க தங்கச்சிக்கு கல்யாணம் நிச்சயம் ஆகுது. இவன் தான் வீட்டில் தலைமகன். இவன் போகணுமா வேண்டாமா, போய் தான் ஆகணும். அப்புறம் இவன் நினச்சிட்டா நம்மளையும் கூட்டிகிட்டு போவான், அங்கே போய் உண்டிலன்னு பண்ணிடலாம் எல்லாத்தையும். அவன் வந்து சத்தம் இல்லாமல், நான் இப்போ முதல்ல போய் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு உனக்கு நான் டிக்கெட்டை புக் பண்ணி அனுப்புகிறேன், நீ அப்போ வந்துரு அப்படின்னு சொல்லிட்டான். இவங்க அப்பா கிட்ட சொன்னால், நீ தயவு செய்து இன்விடேஷனை மட்டும் என் பொண்டாட்டிக்கு அனுப்பிடாத, நம்ம தங்கச்சி கல்யாணத்தை, என்னோட தங்கச்சி கல்யாணத்தினுடைய இது இன்விடேஷனை அவங்க அப்பாவுக்கு மட்டும் இமெயில் பண்ண அப்படின்னு சொல்லிட்டான். இவன் கிளம்பி இங்கே வந்துட்டான்னா, பார்த்தா இவளுக்கு பத்திரிக்கை வரல, இவளுக்கு டிக்கெட்டும் கிடைக்கல. டிக்கெட் இவன் வாங்கி கொடுத்தா தானே. இங்கே அடிதடியாக இருக்குது. இவ பாட்டுக்கு இங்கே கல்யாணத்தில் வந்து நாத்தனாரை கண்டாலே போகிறாங்க, அது வேலைக்கு போகுது, நல்லா இருக்குது, யோகா கற்றுக்குது, இதெல்லாம் பண்ணுதுன்னா அவளுக்கு அதெல்லாம் ஒரே போகிறாங்க. அதனால இவன் நிம்மதியாக அது அங்கேயே இருக்கட்டும், நான் வந்தேன், என் தங்கச்சிக்கு நான் தான் எல்லாருமே பண்ணணும், நான் பண்ணி முடிச்சுட்டு போகிறேன்ப்பா, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ இதுக்கு நடுவில் என்ன பண்ணுறான், பத்திரிக்கை வரல, அழைப்பு வரல, ஃபோன் பண்ணால் இந்த பையன் எடுக்க மாட்டேங்கிறான். என்ன பண்ணலான்னு யோசிச்சா, அப்பா நான் என்ன தான் பண்ணட்டும் அப்படின்னு, நீ கேளு, அவர்கிட்ட செலவுக்கு பணம் இல்லைன்னு கேளுமா அப்படின்னு. அப்போ இவன் சொல்கிறேன், ஏமா நான் தான் உங்ககிட்ட கிரெடிட் கார்டே கொடுத்துருக்கேன்ல, எப்போ வேணாலும் செலவு பண்ணிக்கோங்க தானே கொடுத்துருக்கேன், உனக்கு என்ன மளிகை சாமான் இல்லையா, என்ன இல்லை சொல்லு, நான் வேணா அவனை ஒரு பையன் பேரை சொல்லி நான் அவனை வந்து எல்லாத்தையும் வாங்கி கொடுக்க சொல்கிறேன். அப்போ அந்த பொண்ணுக்கு அது பிடிச்சிட்டா. அந்த கார்டை வச்சு பிஸ்னஸ் கிளாஸில் டிக்கெட்டை புக் பண்ணுறான். எதுக்கு, கல்யாணத்தில் வந்து கலாட்டா பண்ணுறதுக்கு. அப்புறம் வந்து சரி வா, வந்துட்டேன், வரும்போது லாஸ்ட் மினிட்ல தான் தெரியுது, போய் ஏர்போர்ட்டில் அவன் கூட்டிகிட்டு வரணும். கூட்டிகிட்டு வரும்போது சொல்கிறான், நீ வீட்டுக்கு போய் எங்கள் அப்பா அம்மாவை அவமரியாதை பண்ணக்கூடாது, எதுவுமே பேசக்கூடாது, அமைதியாக இருந்து கல்யாணம் நடத்துறதா இருந்தால் நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அது எப்படி பேசாமல் இருக்கிறது, மகன் மட்டும் வேணும், மருமக வேண்டாமா, என்னை விட்டுட்டு வர வச்சாங்கல்ல, அவங்க சொல்லி தானே நீ கேட்ட, அதனால் நான் விட மாட்டேன்